ஹாய் கைஸ். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரிய புரட்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதுதான் நம்ம மாணவர்கள், நம்ம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்காக வாங்கி கொடுத்த நம்ம ஜல்லிக்கட்டு. அதாவது ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு தடையை வந்து எல்லாம் தகர்த்தெறிஞ்சு இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சாத்தியக்கூட ஆக்கியிருக்கிறது. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம மாணவர்கள், நம்ம இளைஞர்கள் தான் வந்து ஒரு முக்கியமான கரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ஜல்லிக்கட்டு வந்து நம்ம இப்போ எடுத்தாச்சு, மீட் எடுத்தாச்சு. அது வந்து இப்போ வெறும் இந்த போராட்டத்தோட மட்டும் விட்டுறாம இதை வந்து நம்ம கட்டி காப்பாற்றுறது நம்மளோட கடமை தான். ஸோ அந்த ஜல்லிக்கட்டை வந்து பெரும்பாலும் பார்த்தாங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து கிராமப்புறங்கள்ல தான் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ அதை நம்ம அந்த கிராமப்புறங்கள்ல மட்டும் வந்து நடத்துறது அப்படின்ற ஒரு இதை மீறி இது வந்து நகர்ப்புறங்களையும் நடக்கணும், இது தமிழ்நாடுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை வந்து நான் உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி அவர் சென்னையில வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணுன்ற ஒரு ஆசையை வந்து சொன்னாரு. அது சென்னையில மட்டும் அப்படின்னு இல்லாம தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லையும் வந்து நம்ம இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னாடி வைக்கணும். அதே போல இதை பண்றதுனால வந்து நம்மளோட மாடுகள் இனம் வந்து அதிகமாகும். அதற்கும் மேலான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ண அந்த பீட்டா அதுக்கு ஒரு பெரிய பதிலடியா இருக்கும். ஸோ இதற்கு முன்னால வந்து நமக்கு வெறும் அலங்காநல்லூர் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கிராமங்கள்ல மட்டும் நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டு வந்து இப்ப தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்டங்கள்ல வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் பீட்டா தெரிஞ்சா வந்து இது அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடியா வந்து நம்ம இருக்கும். இதை நம்ம கண்டிப்பா இதை நம்ம கொடுக்கணும். இது நம்ம அந்த நம்ம பாரம்பரிய கலையை வந்து காப்பாற்றினது மட்டும் இல்லாம இதை நம்ம அது இன்னும் பாதுகாப்பா வந்து கொண்டு சேர்க்கணும். அதே போல நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் நம்ம சிலம்பம் இருக்கு, அதே போல கபடி இருக்கு. இதுக்கும் வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது எல்லாமே வந்து நம்ம சாத்தியமாகிற மாதிரி, இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிற மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகணும். இது என்னோட அன்பான வேண்டுகோள். இதை நான் முன்வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. கீழே உள்ள பட்டனை எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.